இந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து வணக்கம். இப்ப நாளை மோடி ஆட்சி அமைக்க போகிறார். இது தெரிந்த கதை எல்லோருக்கும். நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி மோடியை தவிர வேற யாரையும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. மோடி தான் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. ஆகவே மோடி ஆட்சி அமைப்பார், அது உறுதி. அதிலே இது என்னடான்னா போட்டு ட்விஸ்ட் இருக்கு. நாயுடு அப்படி பண்ணிட்டாரு, நிதிஷ் செக்கு அது இதுன்னு போட்டு தலைப்புகளை கண்டபடி போட்டு மக்களையும் குழப்பி நீங்களும் குழம்பி உங்களுடைய ஆசையை, நான் யாரை சொல்றேன்னா யூடியூபர்ஸ், நம்முடைய சமூக வலைதளங்கள் இப்பதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை எல்லாம் முறியடித்து ஒரு நல்ல இடத்தை யூடியூப் சேனல்கள், சமூக ஊடகங்கள், சோசியல் அந்த மக்களுக்கான ஊடகங்கள் பிடித்திருக்கின்றன. ஆகவே இதை கெடுத்துடக்கூடாது. முடிந்தவரை உண்மையை பேசுங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பங்களிப்பு, அதனுடைய செயல்பாடு தமிழக அரசியல் களத்தில் எப்படி இருந்தது, இந்த வாக்கு சதவீதத்திற்கான காரணம் என்ன, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு எப்படி ஒரு 10-15 தொகுதிகளாவது கிடைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதைத்தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க போகிறோம். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எத்தகைய வாய்ப்பு காத்திருக்கிறது, சட்டமன்றத்திற்குள் அவர்கள் நுழைவார்களா, அதற்கான வாய்ப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்கான உரைகளாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் விளங்கியதா என்பதை நாம் பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நீங்க குறிப்பாக இதை பார்த்தால், நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் அதிக வாக்குகள் வாங்கி இருக்கிறது என்று பார்த்தால், எங்கெல்லாம் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கடந்த முறை வாக்குகளை அதிகம் பெற்றதோ அங்கேயெல்லாம் இப்ப அந்த வாக்குகள் அப்படியே முழுமையாக அல்லது ஓரளவு டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு நாம் தமிழர் கட்சி. அதுதான் அவர்கள் 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4-5 சுருங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு இப்போது இருக்கின்ற இளைய தலைமுறையில் ஓரளவு படிப்பறிவு இல்லாதவர்களுடைய 10ஆம் கிளாஸோட நிறுத்தினவங்க, இந்த மாதிரி கேட்டகரிஸ், அந்த இளைஞர்கள் நிறைய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் இங்கே டிரான்ஸ்பர் ஆகியிருக்கு. நீங்க குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஏறத்தாழ 4% வாக்குகளை கமல் அவர்கள் வாங்கியிருந்தார் கடந்த சட்டமன்ற தேர்தலில். அது சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாங்கியிருந்தார். ஆகவே இந்த வாக்கு சதவீதம் என்பது எங்கே எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக இப்ப சிவகங்கை மாவட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி மிக அதிகமான அளவிலே வாக்குகளை பெற்றிருக்கிறது. 1,62,200 வாக்குகளுக்கு மேல் அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்றால், ஒன்று, கார்த்தி சிதம்பரத்தின் மேல் இருந்த மிகப்பெரிய வெறுப்பு மக்களுக்கு, சிதம்பரம் குடும்பத்தின் மேல், அவர்களுடைய மேனாமிடிக்கு அரசியல் மேல் இருந்த மிகப்பெரிய வெறுப்பு, அந்த வெறுப்பையும் தாண்டி அவர்கள் கார்த்தி சிதம்பரம் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே, 2 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெல்கிறார் என்றால் அதற்கு இருந்த மோடிக்கு எதிரான வேவ், அதைத்தான் நம்ம சொல்லலாம். அதே சமயம் நம்ம இங்க இன்னொன்னு பார்க்கணும். இங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி வாங்கி இருக்கிற வாக்குகள் இங்க சிவகங்கை மாவட்டத்தில், அதாவது சேவியர் தாஸ் 2,20,000, அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 40-50,000 வாக்குகள் தான். மீதி வாக்குகள் எல்லாமே அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்போகி பாண்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 1 லட்சத்தி அதிமுகவுடைய வாக்குகள் 2,22,000, சேவியர் தாஸ் வாங்கிய வாக்குகள் 2,22,000. அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவநாதன், அவர் இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவர் 2 லட்சம் வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காரு. இதில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் 50,000 தான். மீதி வாக்குகள் எல்லாமே தேர்போகி பாண்டி அமமுக, அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 1,25,000 வாக்குகள் இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வாங்கினார்.
அவ்வளவும் அந்த கல்லர் சமுதாய வாக்குகள். ஆகவே அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சி. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் அமமுகவுடைய கான்ஸ்டன்டான வாக்குகள் அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 9, 7, 8 தொகுதிகளில் அவர்கள் 1 லட்சத்துக்கு மேல் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அது அப்படியே மாறி இருக்கு, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் நான் பேசுகிறோம். நாம் தமிழர் கட்சி இங்கே 1,62,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. 1,62,000 வாக்குகளில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே வாங்கின நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் 72,000 வாக்குகள் வாங்கினார்கள். அதே அளவு 70,000 வாக்குகளை தொட்டு மக்கள் நீதி மையத்தினுடைய சினேகன் வாங்கிய வாக்குகள் 70,000 வாக்குகள். இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு கமல் வரவில்லை. பிளஸ் இங்கே என்ன பிரச்சனை இருந்தது என்றால், கார்த்தி சிதம்பரம் மேலும் அவருடைய தந்தையார் மேலும் இருக்கின்ற மிகப்பெரிய வெறுப்பு அரசியல், அவருடைய மேனாமினிக்கு அரசியல் மேல் இருக்கின்ற மிகப்பெரிய வெறுப்பு, இதெல்லாம் மக்களை மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இங்கே சீமான் அவர்களுக்கு இந்த வாக்குகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர். ப. சிதம்பரம் அவருடைய மகன், அதைவிட அதிகமாக அவருடைய மகன் மேல் இருக்கின்ற அரசியல் வெறுப்புணர்வு, அவருடைய மேனாமினிக்கு அரசியல் மேல் இருக்கின்ற வெறுப்புணர்வு அவர்களுக்கு சீமான் அவர்களுக்கு சாதகமாக முடிந்தது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் பிளஸ் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓரளவு ஒரு 50,000 60,000 வாக்குகள் பெறுகின்ற அளவிற்கு, தனியாக பெறுகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ஆளுகளை சேர்த்திருக்காங்க. பணத்தை சரளமாக வெளியே பாய்ச்சி செலவுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அளவில் பண விநியோகம் நடந்தது. தேர்தலுக்கு முன்பாகவே குட்டி குட்டி பணக்காரர்களை உருவாக்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. போய் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் பிற அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்து இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் உதாரணங்களை எல்லாம் சொல்ல முடியும். சரி, அது அடுத்த பிரச்சனை. இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாக்குகள் என்பது எங்கெங்கே எல்லாம் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லையோ, எங்கெங்கே எல்லாம் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லையோ அங்கே எல்லாம் நாம் தமிழர் கட்சி மிக அதிகமான வாக்குகளை வாங்கி இருக்கிறது. மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. இதுதான் உண்மை. ஆகவே இனி வருகின்ற தேர்தலில் 2026 விஜய் வந்தால் அவருக்கு எங்கிருந்து வாக்குகள் வரும் என்றால், ஓரளவு இளைய தலைமுறையுடைய வாக்குகள் அவர் இங்கே நாம் தமிழரை ஸ்பிளிட் பண்ணுவார். அதே சமயம் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தனியாக நின்றால் நாம் தமிழர் இருந்து தான் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வாக்குகள் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகின வாக்கு, அதாவது புதிய முடிவை எடுக்கிற வாக்காளர்கள். இவங்க 2 பேரும் வேணாம் அப்படின்னு சொல்லி பழைய அரசியல் கட்சிகள் வேணாம் என்று நினைத்து புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்கின்ற மக்கள், அவர்கள் தேர்வு செய்கின்ற இடம் நாம் தமிழர் கட்சி மற்றும் மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள். இப்ப விஜய் வரும்போது அவரையும் தேர்வு பண்ணுவாங்க. இந்த புதிதாக கட்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய அரசியல் வரலாறு கொண்ட கட்சிகளை அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப உள்ள இளைய தலைமுறை அவ்வளவாக வரலாற்றை படிப்பதில்லை. வரலாறு அவங்களுக்கு தேவையில்லை. ஃபேஷன், புதுசு, இதைத்தான் அவங்க பார்ப்பாங்க. இதோட ஜனநாயகம், அரசியலை மிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு என்ன நல்லது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நாட்டிற்கு நல்லது என்பதை பற்றி 2ஆம் பட்சம். ஆகவே வரலாறுகளை இந்த புதிய சமூகம் அவ்வளவாக படித்தல் இல்லாத காலம், பார்த்தல் மட்டுமே உள்ள காலம். ஆகவே இப்போது உள்ள இளைய சமுதாயத்திற்கு தேர்வு என்பது அவர்களுக்கு ஒன்று மக்கள் நீதி மையம், விஜய் அல்லது நாம் தமிழர். இது ஒரு 5, 6, 7% தான். இதில் அவங்க பிரிச்சுக்கிறோம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், சட்டமன்ற தேர்தலில் இது மாறும். சீமான் அவர்கள் இப்பொழுது 8% வாக்குகள் வைத்திருக்கிறார். ஒரு 5, 6 தொகுதிகளில் அவர் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று பாண்டிச்சேரியில் 3வது இடம் பெற்றிருக்கிறார். அதற்காக நீங்க அதிமுகவை குறைத்து மதிப்பிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளை நீங்க கணக்கிடும் போது அமமுகவுடைய வாக்குகளை நிச்சயம் கணக்கிட வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு 5, 6, 7 தொகுதிகளில் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை கடந்த 2019 தேர்தலில் அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே நீங்க அந்த வாக்குகளை கழிக்க வேண்டும். அதே சமயம் இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஏனென்றால் அதை நீங்க
கமலுடைய டூர் ட்ரிப்பை எடுத்து பார்த்தாலே தெரியும். அவருடைய டூர் ப்ரோக்ராமை பார்த்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காரோ அங்கேயெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாக்குகள் போயிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஓரளவு தான் வாக்கு வாங்கியிருக்கு. அவர் வராத இடங்கள், சிவகங்கை போன்ற இடங்களில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருக்குன்னு அதுக்கு காரணம் மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்குகள் அப்படியே இருக்காது, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இனி எதிர்காலத்தில் மீண்டும் மீண்டும் பழி வாங்குவேன், அடிப்பேன், வெட்டுவேன், குத்துவேன் என்று பழைய ஸ்டைலிலே பேசிக்கிட்டு இருக்கிறது. மீண்டும் நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆட்சி அமைக்கிற அளவிற்கு தமிழகத்திலே வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. இதையெல்லாம் எடை போடுகின்ற அடுத்த ஒரு உரைகளாக எது இருக்கும் என்றால் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நடக்க இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் இந்த கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி இவர்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டு எப்படி வாக்குகளை வாங்குகிறார்களோ இந்த பேசிக்கை வச்சு தான் இவங்க அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் நுழைவார்களா என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பிரதமருக்கான தேர்வு. இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அதை நம்மால கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எது சரியாக இருக்கும் என்றால் அதற்கு முன்பாக வருகின்ற டிசம்பர் மாதம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலில் மிகச் சரியாக செயல்பட்டு இவங்க நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ தனியாக அவர்கள் நிறைய இடங்களை உள்ளாட்சியிலே பிடித்தால் வேறு மறுப்புக்கு இடமே இல்லை. அவர்களுக்கு நிச்சயம் எதிர்காலம் இருக்கிறது. அதே சமயம் இந்த கூட்டணி, இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உள்ளாட்சியிலும் தொடருமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின். தொடரலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மேல மோடி வந்துட்டாரு. அதனால் தினகரன் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போக முடியாது. தினகரனோ பாமகவோ, அதுதான் அவர்களுக்கு தலையில. மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலோடு இணைந்திருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.